எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செம்மையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஏவிஎஸ் இனிக்ரேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டெக் பற்றியில் அன்பாக்சிங் கிடையாது, பிஸ்னஸ் பற்றி இல்லை. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்துட்டு எல்லோரும் தமிழில் பார்த்துருப்பீங்க, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பெஷல் இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்லலாம். அவங்களோட வியூஸில் வந்துட்டு அவங்களோட டெய்லி லைஃப், டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது என்ன டெய்லி ரொட்டீன் அப்படின்னா, மண்பாண்ட தொழிலாளர்கள் அப்படின்னா யாருன்னா ஒரு சிலையை வந்துட்டு செய்கிறவங்க. அவங்க வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லையோ இல்லை ரோபோட்டிக்கோ எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. களிமண்ணில் இருந்துட்டு ஹேண்ட்மேட் விநாயகர் எப்படி செய்கிறாங்க, ஒரு ஃபினிஷ் ப்ராடக்ட் ஒரு மண்ணில் இருந்துட்டு எப்படி ஒரு கம்ப்ளீட் விநாயகர் செய்கிறாங்கன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மார்னிங் எழுந்து எப்படி அவங்களோட ஒர்க்கை தொடங்குறாங்க, அவங்களோட இந்த பிஸி ஸ்கெட்யூல், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தனியாக வந்துட்டு ஒர்க் தனியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பேஷன், இது வந்து கொடுக்காமல் பண்ணுறாங்க இந்த கொரோனா டைமில். பிகாஸ் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் எல்லோரும் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, ஒரு சின்ன விநாயகர், பெரிய விநாயகர், என்னென்ன டைப் ஆஃப் விநாயகர் இருக்குது, அவங்க வந்துட்டு எப்படி அதை வந்துட்டு ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தாத்தாவோட ஒப்பீனியன், பாட்டியோட ஒப்பீனியன், அப்புறம் சித்தப்போட ஒப்பீனியன், அதுக்கப்புறமா ஒருத்தரோட இன்சைட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முதலாய் 9 கிரகம் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பகத்தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். விடிய காலை 4:30 மணி ஆகுது. இந்த டைமில் எழுந்து என்ன பண்ண போகிறான் இவன் சொல்லிட்டு எல்லோரும் யோசிப்பீங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து எது ஸ்டார்ட் பண்ணாலும் இவரை கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சுழியை போட்டு தான் தொடங்குவோம். அப்படிப்பட்ட ஒருத்தரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், இட்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் விநாயகர் சதுர்த்தி. இருக்கிற களிமண்ணில் இருந்து தான் நம்ம களிமண் விநாயகர் உருவாகிறார். அந்த களிமண்ணை நல்லா தூளாக சுற்றி அதில் நறுக்கி அதை வெயிலில் காய வைப்போம். அப்போ தான் அதில் இருக்கிற ஈரப்பதெல்லாம் போகும். இந்த ட்ரையான களிமண்ணை எடுத்து ஒரு இடத்துல மணல் போட்டு கொட்டி தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். அது ஊறிட்ட பிறகு மண் மிதிக்க ஆரம்பிப்போம். இது பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் நம்ம காலாலேயே மண் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மெரிச்சாதான் கையால் விநாயகர் செய்கிறப்போ நல்லா வரும். மெரிச்ச மண்ணை இந்த மாதிரி லிங்கம் ஷேப்பில் கூவிப்போம். அதுக்கப்புறம் கையால் செய்ய ஆரம்பிப்போம். இதுக்கு பேர் தான் சொரண்டி. பேரிலே தெரியும் சொரண்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு. களிமண்ணுக்கு நல்லா ஒட்டிக்கிற தன்மை இருக்குது. மனையிலையும் தரையிலையும் ஒட்டிக்கும். அதை சொரண்டுறதுக்காக இந்த சொரண்டியை யூஸ் பண்ணுவோம். இப்போ இவங்க உருட்டிட்டு வரத்துக்கு பேர் தான் திருளு சக்கரம் சொல்லுவோம். இங்கிலீஷில் பாட்டரி வீல். இந்த சக்கரத்துக்கு மேலே மெரிச்ச மண்ணை போட்டு கோல் மாதிரி இருக்கிற இந்த திருத்தடியில் சுற்றி விநாயகரோட பேஸ் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுவோம். அந்த வீலில் தான் நம்ம விநாயகரோட பேஸான பீடம், வயிறு, தலை எல்லாத்தையும் செய்வோம்.
அந்த ஸ்ட்ரக்சரான பீடம், வயிறு, தலை எல்லாத்தையும் இதில் தான் செய்வோம். விரலையே அளவெடுப்போம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இந்த சக்கரம் கோவில் கருவறையில் இருக்கிற சீலிங்லையும் இருக்கும். விஷ்ணு சக்கரம்னு சொல்லுவாங்க. இப்போ தான் பேரிங் வச்சது, மோட்டார் பாட்ரிலாம் வந்திருக்கு. அந்த காலத்தில் இந்த சக்கரத்துக்கு அடியில் ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸில் ஷார்ப்பான ஒரு கோன் ஸ்ட்ரக்சரில் பேலன்ஸ் பண்ணி தான் இதை சுற்றுவாங்க. இது பண்ணுறதுக்கே தனி டேலண்ட் அண்டு கான்சன்ட்ரேஷன் தேவை. இந்த ரவுண்டாக இருக்கிறது பேர் தான் திருவாசி பிரபை. இது விநாயகர் வாங்குறப்ப பின்னாடி சூரிய ஒளி வட்டம் மாதிரி இருக்க ஒட்டி கொடுப்போம். இந்த விநாயகர் வேலையெல்லாம் எங்கள் வீட்டில் காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் போகும். என் பேர் கார்த்திகேயன். நான் ஆசிரியராக பணிபுரிகிறேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்காக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் மட்பாண்ட தொழில் ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மாறி ஒரு சூழ்நிலையில் மண்பாண்ட தொழில்ன்றது பண்டைய தொழில். அந்த தொழில் நலிவடையாமல் இருப்பதற்காக இந்த தொழிலை காலங்காலமாக செய்து கொண்டு வருகிறோம். களிமண்ணால் செய்யக்கூடிய விநாயகர் தான் என்றும் நல்லது, இறைவனால் அருளக்கூடிய ஒரு செயல். இன்று பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயமாகிறதுனால என்ன ஆகுதுன்ற எல்லாரும் ரசாயன முறையில் பலவிதமான விநாயகர்கள்லாம் செய்து வைக்கிறாங்க. அது மாதிரி விநாயகர்லாம் செய்து வைக்கக்கூடாது. களிமண்ணால் செய்து வைக்கக்கூடிய விநாயகர் தான் பார்த்தீங்கன்னா எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இறைவனும் ஏற்றுக்கொள்வார். இந்த விநாயகரை கங்கையில் கரைப்பதனால் கங்கையும் மாசடையாமல் பாதுகாக்கப்படுகிறது. தண்ணீர் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மட்டுமல்லாமல் நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நாம் தண்ணீரை சேமித்து வைக்கும் வழிமுறைகளில் இதுவும் ஒன்று. ஏன்னா களிமண் கிடைப்பது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் உள்ள இடத்துல தான் பார்த்தீங்கன்னா களிமண்கள் கிடைக்கும். ஏரி, குளம், குட்டைகள்ல தான் களிமண் இருக்கும். அப்போ களிமண் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போதும் நீர்ப்பதம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த களிமண்ல பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரையும் களிமண் செய்து வைத்து கங்கையில் கரைப்பதன் மூலமாக நாம் நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலாக கூட இதை கருதலாம். களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி நாம் வழிபடலாம். வழிபட்டால் மிகவும் நல்லது. இது முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒரு தொழில்ன்றதுனால அந்த தொழில் விட்டு போகக்கூடாது அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா பண்றோம். இதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாபமும் கிடையாது. கலையை பார்த்து சொல்லு. கலையை பாதுகாப்பதற்காக இந்த தொழிலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது மூதாதையர்களுடைய குலத்தொழில், எங்களுடைய குலத்தொழில்ன்றதுனால குலத்தொழிலும் போகாமல் இருப்பதற்கும் கலையும் பாதுகாப்பதற்காக இந்த தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கை கால்லாம் ஓட்டுற ப்ராசஸ். அந்த பேஸில் தான் வயிறுலாம் மண்ணாலேயே அட்டாச் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு தான் ஆர்னமெண்ட் செஞ்சு ஒட்டுறதுலாம் வரும். வீட்டில் இருக்கிற இந்த விநாயகர்லாம் செய்கிறது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். என்னுடைய பெயர் பழனி. மண்பாண்ட தொழில் செய்கிறது குலத்தொழில். தாத்தாங்கெல்லாம் செய்திருந்தாங்க, அப்புறம் அப்பா செய்திருந்தாரு. நானும் 6வது படிக்கிறது மண்பாண்ட தொழில் செய்யறதுக்கு கற்றுக்கொண்டேன்.
பிறகு வந்து 10வது நான் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால் விளையாடுறதுல விருப்பப்பட்டு ஃபுட்பால் ஆடி இந்த தொழில் செய்து தான் நான் முன்னேற்றத்துக்கு வந்தேன். அதே போல் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு பிறகு பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் இந்த தொழில் செய்து தான் கம்பெனி மூடிட்டாங்க, 98 மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் பிறகு இந்த மண்பானை தொழில் செய்து தான் நாங்கள் குடும்பம் நடத்தின்னு வந்தோம். எனக்கு 3 பசங்க, 2 பையன், ஒரு பொண்ணு, 3 பேருக்கும் இந்த மண்பானை தொழில் செய்து தான் கல்யாணம் பண்ணேன், படிக்க வச்சேன், எல்லாம் செய்தோம். இருக்கத்திலே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் ஃபேஸ் வைக்கிறதுல தான். ஏன்னா அந்த விநாயகர் முகத்தில் அழகு இருந்தால் தான் தெய்வீகமான ஒரு லுக் கிடைக்கும். கடவுளில் விநாயகருக்கு மட்டும்தான் யானை தலை இருக்கும். அந்த தலை வந்த கதை நமக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். விநாயகர் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ தன்னுடைய அம்மாவான பார்வதி தேவிக்கு காவல் காக்க இருந்தப்போ அவரோட அப்பாவான ஈசனையே உள்ள விடலை. அதனால் கோபமான சிவன் அவரோட தலையை சூலாயுதத்தாலே வெட்டிட்டார். அப்புறம் நம்ம விநாயகருக்கு உயிர் கொடுக்கறதுக்காக நார்த் டைரக்ஷனில் படுத்துட்டு இருக்க யானையோட தலையை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. பொதுவாகவே நமக்கு தெரியும் யானைக்கு ஞாபக சக்தி அதிகம். அதனால தான் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி விநாயகரை கும்பிட்டு போக சொல்லுவோம். दैवत अमुचा विनायक, दैवत अमुचा विनायक. हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन. तू आदिश्वर, तू परमेश्वर, तू सतीश्वर. हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन. हे गजानन विनायक, हे गजानन विनायक, हे गजानन विनायक, हे गजानन. हे सुख करता तू दुख हरता बाप्पा विनायका. हे गजवंदन पार्वती नंदन बाप्पा विनायका. सर्वजनांचे प्रिय दैवत बाप्पा विनायका. महाद्वारया नगरीचा तो राजा विनायका. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், தந்தத்தில் ஒரு சைடில் கூராக இருக்குது, இன்னொரு சைடில் பிளண்ட்டாக இருக்குது. அது ஏன்னா அவர் மகாபாரதம் எழுதுகிறப்போ அந்த ஒரு சைடு தந்தத்தை தான் உடச்சி எழுதினார். हे गजानन, हे गजानन, हे गजानन, हे गजानन. तू आधीश्वर, तू परमेश्वर, तू ईश्वर. हे गजानन, 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 हे गजानन.
இந்த ஆர்னமெண்ட்ஸ் டிசைன்ஸ்லாம் கையாலேயே செய்வோம். ப்ளஸ் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த டிசைன்ஸ்லாம் செய்கிறவங்களோட மைண்டில் எப்படி வருதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தோன்ற மாதிரி செய்வாங்க. गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि DJ Prince गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி களிமண் விநாயகரில் ஏன் கிராக்ஸ் விழுதுன்னு. இருக்கிற உண்மையை சொல்லணுன்னா இப்போ இருக்கிற காலத்தில் சிமெண்ட் வால்ஸ்லேயே கிராக்ஸ் விழுது. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் களிமண்ணில் கிராக்ஸ் கண்டிப்பாக விழும். ஏன்னா காற்று மற்றும் தண்ணீர் போகும். ஏன்னா குளோபல் வார்மிங் இருக்குது, தண்ணி ஈரப்பதம்லாம் இருக்குது நம்ம காற்றில் சுற்றி, அதனால் கண்டிப்பாக கிராக்ஸ் விடும். செஞ்சு வரேன். இப்போ கொரோனாவில் அவங்க வீட்டில் வச்சு விற்கிறது அதெல்லாம் செஞ்சுக்கிறோம். மண் வட்டி பொறுக்கி அதை நினச்சி அப்புறம் விளாட போட்டு அதை மெசி அப்புறம் ட்ரில்லு போட்டு செஞ்சு அதை உருவாக்கி நாங்கள் விற்கிறோம். நான் மாலை போடுவேன், வெள்ளெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வைப்பேன். நான் எங்கள் பசங்க முகம் வைப்பாங்க, கைகள்லாம் விட்டு முகம் வைப்பாங்க. இந்த கொரோனா டைமில் எல்லாம் வெளியே விற்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்கவுங்க வீட்டில் எடுத்துகிட்டு வச்சு விற்கலான்னு அதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. விற்கிறதுக்கு வீட்டில் வச்சு கும்பத்துக்கோசம் நாங்கள் செஞ்சுக்கிறோம். நாங்கள் ஆனால் மண்ணில் டைமில் கொஞ்சம் இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணின்னு நாங்கள் வச்சு இது பண்ணுறோம் வியாபாரம். எங்கள் வீட்லேயே 300க்கு மேலே விநாயகர் சைஸ் வேரியேஷன்ஸில் செஞ்சு வீட்டில் இருக்கிற ஷெல்ஃப்ஸ் அலமாரி எல்லா பிளேஸ்லேயும் வச்சு தண்ணி காற்று போகாத மாதிரி பத்திரமா துணி போட்டு மூடி வைப்போம். ஒரு சோகம்னா மண்பாண்ட தொழிலாளர்களே அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அதிகமாக செஞ்சு இந்த கலையை பற்றி நாலேஜே இல்லாதவங்களுக்கும் கஷ்டம் தெரியாதவங்களுக்கும் பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கிறவங்களுக்கும் பல்காக விற்றுருவாங்க. இதனால் இந்த கலையை தெரிஞ்சவங்களுக்கும் அதோட கஷ்டத்தை தெரிஞ்சு விநாயகர் உற்பத்தி செய்கிறவங்களுக்கும் பாதிப்படைகிறது. அதே போல் இந்த காலத்தில் தான் தெருவில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்குது,
லைட் வெயிட்டாக இருக்குதுன்னு வாங்குகிறாங்க. அதனால் வர சுற்றுச்சூழல் ஆபத்தை நம்ம யங்ஸ்டர்ஸ் அண்ட் மக்கள் யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெரிய பெரிய விநாயகர் சிலைகள்லாம் 9-10 அடி வரை களிமண்ணாலே செஞ்சு தந்துட்டு இருந்தோம். அதெல்லாம் தெருவில் வச்சு வழிபட்டாங்க. இனிமேல் இந்த மாதிரி களிமண்ணால் உருவாகிற விநாயகர் வைத்து எல்லோரும் வழிபடணும். இந்த கலை அழியாமல் இருக்க எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் தான் இருக்கணும். இந்த மாதிரி எப்படி ஒரு களிமண்லேருந்து விநாயகர் தோன்றுகிறாரோ அதே போல் எல்லாருக்குள்ளும் ஒவ்வொரு டேலண்ட்டும் ஒளிஞ்சிட்டு இருக்குது. அந்த டேலண்ட்டை ஒரு கலையாக மாற்றுவது நம்ம கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.